சில நேரத்தில் நமக்கு என்ன ஸ்ட்ரகிள் சொல்கிறோம், அந்த பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சில தேவைகளுக்கு ஏற்ப நம்ம என்ன செய்கிறோம், கஷ்டப்படுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய தீர்மானம் என்ன? நம்முடைய தேவைகள் மத்தியில் அவர் சொல்கிறாரு, நமக்கு வந்து நிரம்பி வழிஞ்சி, அல்லேலூயா, நம்முடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு, அல்லேலூயா, பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக வேண்டுமா. ஒரு பழைய இங்கிலீஷ் பைபிள் கூட வச்சுருந்தேன், அது கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கோம், அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஸ்தோத்திரம். அல்லது ஆம்பியர் பைபிள், and God is able to make all grace, every favor and earthly blessing come to you in abundance. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் இறங்கலாம். So that you may always and under all circumstances and whatever the need be அந்த வசனம் sufficient possessing enough to require no aid or support and furnished in abundance for every good work and charitable donation. Hallelujah. சொல்றாரு, எந்த ஒர்க்குக்கும் எந்த ஒரு நற்கிரியைகளுக்கும் நம்ம செய்கிறது அளவுக்கு, அல்லேலூயா, அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரா. அல்லேலூயா. நம்ம பிறருக்கு கொடுப்பதற்கு, தாராளமாய் கொடுப்பதற்கு, அதாவது நம்முடைய தேவைகள் மட்டுமல்ல, பிறருக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணுமா. அப்படி ஆச்சிருப்பாரா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளுக்கே நம்ம என்ன செய்கிறோம், சில வேளையில் பாடுபடுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், நம்முடைய தேவைகளுக்கே நம்ம அப்படி பாடுபடாமல் நம்ம மீது எடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்வாரா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். அப்புறம் யூ நீட் அண்ட் மோர் ஸோ தட் தேர் வில் நாட் ஒன்லி பி நாட் ஃபார் யுவர் ஒன் நீட்ஸ். உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் கிடையாது, அல்லேலூயா, பட் lift over to give joyfully to others. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு நிரம்பி வழிஞ்சி பிறருக்கு கொடுக்குற அளவுக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பார்த்த நிரம்பி வழிஞ்சி மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் ஓவர்ஃப்ளோ ஆண்டவர் தருவாராம். அல்லேலூயா. அப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நம்ம இப்போ வந்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இப்போ வந்திருக்கிறீங்க. இப்போ உங்கள் ஜென்ரேஷனில் ஓவர்ஃப்ளோ ஆகி போயிடும் இல்லையா. அல்லேலூயா. ஆனால் நம்மளே இப்போ ஓவர்ஃப்ளோ பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம முதல் சந்ததி ரட்சிக்கப்பட்ட கடனில் இருந்து, வியாதிலிருந்து, சாபக்கட்டிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் ஸ்தோத்திரம், இந்த இழுபறி நிலைமையிலே நம்ம இருக்கிறோம். இப்போ ஒரு ஊழியத்துக்குனாலும் நம்ம தாராளமாக கொடுக்க முடியல. சகலவித நற்கிரிகளுக்கும் ஆனால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, சகலவித நற்கிரிகளும் பெறுகிறவர்களாயும். அல்லேலூயா. இப்போ நம்ம திடீர்னு பிபிஎஸ் நடத்துகிறோம், அதுக்கு ஒரு 20,000 ரூபா மொத்தம் தேவைப்படும் இல்லையா. நம்ம குறைச்சி செலவு பண்ணுறோம். எப்படி செலவு பண்ணாலும் சாப்பாடு நம்மளே செஞ்சாலும் சரி, பிறருக்கு நம்ம சிக்கனமாக கொடுத்தாலும் சரி, 20,000 ரூபா வந்துடும். நம்ம நல்லா செஞ்சோம்னா ஒரு 50,000 ரூபா நம்ம செய்யலாம். அல்லேலூயா. ஆனால் நம்ம குடும்பங்களுக்கு ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா நம்ம செய்யனாலும் கூட சில குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. ஒழுங்காக நம்ம தசமாக கொடுக்குறது கூட சிலருக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தசமாகும், அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தசமாகும், 4 மாதத்துக்கு ஒரு தடவை தசமாக கொடுக்குறவங்களே நம்ம இருக்கேன். இல்லை, எல்லா சர்ச்சையும் இருக்குது. நம்ம சர்ச்சை மட்டும் சொல்லலை, எல்லா சர்ச்சையும் சொல்கிறேன். இல்லையா. சில தசமாகத்தை எடுத்து நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒன்று தேவை கொடுத்துருவோம். ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருவோம், நாங்கள் சிறுவருடைய தசமாத்தை வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்துருவோம். இதை தூக்கி அதை மாற்றுவோம், அதை தூக்கி இதை மாற்றுவோம். சில நேரம் போயா என்ன நானே கஷ்டப்பட்டுருக்கேன், நீ என்னத்தையாக கேட்குறோம். அப்படி நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து பரிபூர்ணம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? பரிபூர்ணம் உள்ளவர். அப்போ அவர் பரிபூர்ணமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறோம். நம்ம வந்து ஏழை தான், நம்ம ஏழுமே நம்ம வறுமையில் இருக்கிறோம், நம்ம கடனில் இருக்கிறோம். அந்த கடன் பிரச்சனையை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய ஏழ்மையை அவர் என்ன செய்கிறாரு சொல்லுங்க, அவன் மாற்ற விரும்புகிறார். அதனால தான் நம்மகிட்ட கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? இப்போ சாரிபாத் விதை வீட்டுக்கு ஏன் அனுப்புனார் ஐயாவை? அவளே சோறு கிடைக்கல, நம்ம மறுநாள் சாப்பாடு இருக்காது, நம்ம இப்போ தேசத்தில் பஞ்சம், நம்மளும் நம்ம மகனும், ஒரு விதவையும் மகனும் சாப்பிட்டு சாகிறதுக்காக, நாங்களே சாகிறதுக்காக 2 விறகும் என்ன பிறக்கிறதுக்காக வந்தேன், அதை நீர் அப்போ கேட்குறீங்க. அந்த உயிரை அந்த விதவை வீட்டை காப்பாற்றுங்கிறதுக்காக தான் எலியாவை அனுப்புகிறார். அல்லேலூயா. நீ அதை கொஞ்சம் எடுத்துக்கொடு, அப்படியே உனக்கு நிறைய உண்டாகும். அல்லேலூயா. அதை எடுக்க வந்துக்கிட்டே ஒரு வேலை செய்ய வேண்டியதில்லை,
ஒரு வெட்டி வேலை செய்ய வேண்டியதில் எங்கேயும் நீ பஞ்சாயத்தில் போனால் வேலையும் கிடைக்காது. இல்லையா? அதனால் நீ வேலை செய்யாமலே சாப்பிட்ற சாப்பாடு எதுன்னு கேட்டால் ஊழியர்கள் கொடுத்து சாப்பிட்ற சாப்பாடு தான். அல்லேலூயா. நோகாமல் நொங்குட்டு திங்கிறான்டா சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நோகாமல் அது எந்த கர்த்தர் கொடுத்து நோகாமல் நொங்கு தின்னுட்டு இருப்பான். ஏண்டா இப்போ நம்ம சர்ச்சுக்கு ஒரு 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 தம்பி வந்திருந்தாப்புல இது மிந்தி என்னப்பா என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டோம். அப்பாவின் சொத்தை ஏமாற்றி அப்பாவின் சொத்தை புத்திசாலித்தனமா சாப்பிடுகிற புத்திசாலி மகன் என்று சொன்னான். புரியுது உங்களுக்கு? அப்பாவின் சொத்தை அவருக்கு தெரியாம அனுபவித்துக் கொண்டிருக்கிற புத்திசாலி மகன் நான் அப்படின்னு சொன்னார். இல்லையா? என்னடா வேலை பார்க்குற வியாபாரம் வேலை இல்லை வியாபாரம் இல்லை. அவங்க அப்பா கூட சும்மா போயிட்டு வந்துட்டு அவங்க அப்பா சொத்தை என்ன செய்யறாரு சொகுசா அனுபவித்துக் கொண்டிருக்கிற புத்திசாலி மகன் அப்படின்னு சொன்னான். டே பரவாயில்ல, அவங்க அப்பா எப்படியாவது சந்தோஷப்படுத்துறியாரு. அல்லையா? ஆனால் அவங்க அப்பாட்ட போய் கேட்டால் அவங்க பாடாப்படுத்தலாம் பாஸ்டர், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தனியாக கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தை இருக்குது. ஸ்தோத்திரம். இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன்னா பாருங்கன்னா அவங்க அப்பா கொஞ்சம் பிஸ்னஸ் மேன், பெரிய பணக்காரர், அதனால் கொஞ்சம் அப்படி. அல்லையா? ஆனால் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம வந்து புத்திசாலித்தனமா அப்பா சொத்தை இருக்க வச்சு நல்லா சாப்பிட்டுருக்குறோம், நொங்குதுங்க. அப்புறம் இது என்ன செய்யணும், நோகாமல் நொங்கு தின்னுட்டு இருக்குன்னு புரிஞ்சுட்டா. மற்ற கெட்ட பழத்துக்கு போகாமல் கொஞ்சம் புரிஞ்சுட்டா. கொஞ்சம் ரசிப்புக்குள்ள ஒரு பாதி ரசிப்பு வந்துட்டு இருக்கிறான். அப்போ பாருங்க, நமக்கு கூட நம்ம இந்த நம்ம கடவுளுடைய அதே போல் நம்ம அவனை காட்டிலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறோம்ல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அவன் சொல்றாரு, அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாக நமக்கு சந்திச்சு நமக்கு அப்படியே மீதம் எடுத்து பிறகு கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்றாரு. ஓ சரி, ஸ்தோத்திரம். இப்போ கடன் ஆயிடுச்சு, இப்போ வீடு கட்டோம். ஸ்தோத்திரம். கடன் ஆயிடுச்சு, வீடே கட்டாமல் நாங்கள் கடன் இல்லாமல் வீடு, சிலர் வந்து கடனே இல்லாமல் வீடு இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறாங்க, அது ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் வீடு கட்டி கடன் ஆயிடுச்சு, அது ஒரு கூட்டம். ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கடன் வாங்கி போட்டு செய்கிறாங்க, அது ரைட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. தேவைகள் இருக்குது. நமக்கு திடீர்னு ஒரு பெரிய தேவைகள் வந்துடும், பீஸ் கட்டுற தேவைகள், ஒரு வீட்டு செலவு வந்துடும். சரி, எப்படியோ நமக்கு வருது. ஆனாலும் இதையெல்லாம் சந்திக்கக்கூடியதான கடவுள் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் வந்து நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து என்ன இப்போ ஸ்தோத்திரம், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு 100 கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு 50 கோடி பேங்க்கில் வாங்கியிருப்பாங்க. அதுக்காக அவங்க ஏழைன்னு சொல்ல முடியாது. 50 கோடி ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்துட்ருப்பார் ஒருத்தர், இல்லையா? பெரிய முதலாளிக்கு கடன் வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லோரும் கடன் வாங்காதீங்க தான் சொல்கிறேன். நானே கடன் வாங்கக்கூடாதுன்னு கண்டிஷன் நானே இருந்துட்டுருக்கேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கடன் இல்லாமல் நம்ம வாழணும், அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் கர்த்தருக்கு 10,000 கொடுத்து கொடுங்க, 20,000 கொடுங்க, கொஞ்சம் வருமானத்தினாலும் கடன் இல்லாமல் வாழ்ந்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்க, ஞானமாக நீங்கள் செய்ய. நீங்கள் ஆனால் உங்களை ஆண்டவர் ப்ளஸ் பண்ணி உங்களை பெருக செய்யுங்கிற ஒரு பிற. அல்லேலூயா. நீங்கள் இப்போ 10,000 வருமானத்தில் இருக்கிறீங்க, 10,000 15,000. இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு 2 பிள்ளை இருக்குது, இப்போ படிக்காமல் இருக்குது. அதே ஸ்கூலில் படிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டியது, இல்லையா? அப்புறம் திருமணம் ஆகும் பொழுது நீங்கள் அதே ஒரு 20-25,000 சம்பளத்தை இருந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த சம்பளம் பார்த்தாரு. அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? அப்போ அந்த சம்பளம் பார்த்தாமல் போயிடும், அப்புறம் ஒரு நல்லது கிட்ட செய்யாமல் போயிடும். இப்படிலாம் நிறைய காரியம் இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கும், நம்மளே கஷ்டத்தில் இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ ஒரு சர்ச்சு கட்டணும், நம்மளே ஒரு சர்ச்சுக்கு ஒருத்தர் இடம் கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம சர்ச்சு கட்டணும். நானும் முழு நேரம் இடத்தை வாழ்ந்தேன். அப்போ ஆண்டவர் யார் ஆசீர்வதிப்பார்? சபைக்கு வருகிற உங்களை தேவன் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை ஸ்திரப்படுவார். அல்லேலூயா. உங்களை அப்படியே குறுகி பண்ணி ஒன்றுமில்லாக மாற்றுற தேவன் அல்ல, அவர் சகல கிருபையும் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். நீங்கள் வந்து என்ன விசுவாசிக்கணும்? எனக்குள்ளே கிருபையை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கிருபையை பெருக பண்ணுவார்னா என்ன கிருபை? இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணுறீங்க, அல்லேலூயா, அதை பெருக செய்வார். ஒரு சின்ன வேலை பார்க்குறீங்க, அதையும் செய்வார். அதோடு இன்னும் ஒன்று செய்யலாம், ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அதையும் பெருக செய்வார். அல்லேலூயா. ஏன் ஒரு கலம்டாய் வியாபாரம், ஒரு நெசிப்பர், ஒரு குண்டு ஊசி வித்தாலும் கூட கடவுள் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் பண்ணுறதுனால கடவுள் அதையும் பெருக பண்ணுவார். அதுக்கு ஞானத்தை தருவார், கிருபை தருவார், அதுக்கு மூலதனம் நமக்கு தருவார். ஒரு கடை திடீர்னு ஒரு கடை வைக்க போகிறீங்க,
அப்போ கடவுள் அதுக்குன்னு ஒரு மூலதனத்தை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் தந்து நம்மளை விருத்தி அடைய பண்ணுவார். அதான் சொல்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிற சகலவிதமான கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பெருக்கத்தை தருகிற தேவன். அதை நம்ம ஒரு அழியில சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு நம்மளை அழிக்கிற தெய்வம் அல்ல. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் வந்து அந்த நம்மளை அழிக்கிற கடவுள் கிடையாது. அவர் வந்து பெருக்கத்தின் தெய்வம். நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே அவர் நம்மளை பெருக பண்ணுவார். நம்முடைய சாபத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே, நமக்கு ஞானத்தை பெருகச் செய்வார். அந்த ஞானத்திலேயே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். கடவுள்கிட்ட வந்து அழிவோ நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியமோ நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவோ இல்லை. சில கஷ்டங்கள் நமக்கு வரும். ஒரு வேலை பார்க்கும்போது, தொழில் பார்க்கும்போது ஒரு கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்திலே நம்ம என்ன கற்றுக்கொள்ள வச்சு தரத்து மேலே தூக்கி விடுவார். ஒரு அழிவிலே சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய கடவுளை குறித்து தேவனை குறித்து நல்ல மனப்பான்மை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. முதல் குறிப்பு எழுதிக்கோங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்முடைய தேவைகளுக்கு மிஞ்சி நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்முடைய தேவனை குறித்து நமக்கு நல்ல எண்ணங்கள், மனப்பான்மை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த ஸ்டோரேஜ் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதுமே இருக்கும். கடவுள் எதை செஞ்சாலும் அவரை நன்மைக்காகவே செய்வார். அவர் சொல்லி இருக்கிற கட்டளைகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அல்லேலூயா, நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நமக்கு கடவுளுடைய காரியமெல்லாம் என்னை குறித்து நல்ல திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஒரு அழியில சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம நல்ல திட்டங்கள் வச்சோம். 10 கற்பனைகள் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்தார். தாய் தகப்பனை கனமனுவாயாக, விக்கிரகங்களை நீ சேவியாதிருப்பாதாக, வீணாக நாமத்தை நமஸ்கரிக்காதாக, மற்றொருவனுடைய பொருளை எதை நீ இச்சிக்காதிருப்பாயாக. இதுவுமே நல்ல கற்பனை தான். அபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பதாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, அடுத்து களவு செய்யாதிருப்பாயாக, அப்புறம் வந்து செய்யப்பட்டு இப்படி 10 கட்டளை கொடுத்துருந்தாரு இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட என்ன செய்யும், தூக்கி ஜெயிலில் போடுறோம். அதனால அவன் வாழ்க்கை வெட்டியாக போயிடும். புரியுது? நல்ல கற்பனைகள் தான். அதனால 10 கட்டளைகள் வந்து ஒழிஞ்சு வச்சு நம்ம சொல்ல முடியாது. அதுவே ஒரு நாள் ஒரு ஸ்டடி இருக்கும். அல்லேலூயா. அப்போ 10 கட்டளைகளை ஏசார் ஒழிச்சிட்டாருல்ல, நிறைவேற்றினாரு. அல்லேலூயா. நிறைவேற்றிட்டு அப்படியே ஒழிச்சு போட வரல. அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதுமே கடவுள் அன்புள்ளவர் நினைச்சு தான் நம்ம கொடுத்தாரு. இதெல்லாம் நீ செஞ்சனா நீ ஜெயிலுக்கு போயிடுவ, என்ன செய்ய விபச்சாரம் செஞ்சனா உன் பேர் மானமெல்லாம் போயிடும். அப்புறம் என்ன செய்ய களவு செஞ்சனா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், உன் பேர் எப்படி ஜெயில போட்டுருவாங்க. அப்புறம் விக்கிரகத்துக்கு முன்னாடி அந்த ஆய் வந்து உன்னை அமைக்கிறோம். தாய் தகப்பனை கணமண்ணா போன என்னன்னா இப்படி ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்ல கட்டளைகள் தான். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் கூட ஆண்டவர் நல்லதை ஏற்படுத்தி வச்சிருந்தார். அதை மனசு சிலர் தீமைக்கிறதா மாற்றிக்கிட்டார். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் அன்பு வச்சு தான் இந்த கட்டளை கற்பனைகள்லாம் கொடுத்துருந்தார். சரி, அதுலேயும் ஆண்டவர் வச்சிருக்காரு. இப்படி இதுக்கெல்லாம் அந்த கற்பனைகள் வர்றதுக்கு முன்பதாக தசபாகத்தை வச்சுட்டாரு. எங்கே கொண்டு வச்சுட்டாரு? தசபாகத்தை இந்த கற்பனைகளுக்கு மேலே வச்சுட்டாரு. தசபாகம் ஆபிரகாமுடைய காலத்தில் உண்டாயிடுச்சு. நீ உன்னுடைய சம்பாத்தி வருமானத்தில் எல்லாம் என்ன செய்யும், ஆபிரகாமே தசமம் கொடுக்கும்படி வச்சார். அப்புறம் நியாயப்பிரமாணத்தில் இது வரப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இதை நீ 10ல் ஒன்று நீ ஆண்டவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நிலத்தின் கனியை நான் என்ன செய்வேன், நிலத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருகப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். அது குறித்து மத்திய இப்போ மல்கியா எடுத்துக்குவோம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுறோம். அப்போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எங்கேருந்து வரணும்? அங்கே பரலோகத்திலிருந்து நமக்கு வரணும். வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலைகளை கொண்டு வாருங்கள் சொல்றார். அப்பொழுது அந்த வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்களை என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். இப்ப அவர் ஏன் ஆலயத்தில் ஆகாரம் வரும் பொழுது லேவியன், ஆசாரியன் மற்றும் என்ன செய்யப்பட்டிருக்கிற ஊழியத்திற்குரிய தேவைகள், சுவிசேஷ ஊழியத்திற்குரிய தேவைகள், பெட்ரோல் மற்றும் எல்லா காரியத்திற்கும், அப்புறம் ஏழைகளுக்கு, அப்புறம் சபைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு எல்லாம் என்ன செய்யப்பட்ட ஆகாரம் நமக்கு தேவை. ஆகாரம்னா காணிக்கைகள் நமக்கு தேவைப்படுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்போ லேவியன், ஆசாரியன் இதில் ஒரு முக்கியமான ஒருத்தர். அப்புறம் ஆலயம் கட்டுவது இல்லையா? ஒரு ஆசாரியன் இல்லைன்னா இந்த ஊழியம் நடக்காது. அப்போ இயேசு சுவித்திருந்த பிறகு சீடரெல்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. பேதுரு மற்றும் கூட்டாளிகள் அந்த நான் மீன் பிடிக்க போகிறேன், இனி இயேசுவை நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டான்.
ஆண்டவர் அப்போ திரும்பமா உயிர்த்தெழுந்த இயேசு திரும்பமா வந்து அவனுக்கு என்ன செய்கிறார், 3ஆம் முறை காட்சி கொடுக்குறாரு. எப்பா நீ போகாத, என்ன செய்யணும், என்னுடைய ஊழியத்தை நீ செய். அல்லேலூயா. நான் என்ன செய்ய, நான் உன்னை நடத்துவேன், என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி. அல்லேலூயா. அப்போ லேவியர் ராமத்திலையும் நம்ம வாசிக்கும்போது லேவியனை கைவிடாதிருப்பீர்களான்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நெகேமியா காலத்தில் லேவியர்லாம் ஓடி போயிட்டாங்க, யாருமே ஆலயம் பூட்டப்பட்டுருச்சு. அப்போ நெகேமியா வந்து ஆலயத்தை திறந்து அவனவன் காணிக்கை தசமம் கொள்வாங்கப்பா, லேவியன் இருக்கணும், ஆசாரியன் இருக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்தில் பலி செலுத்து கொண்டு இருக்கணும், ஆலயம் திறந்திருக்கணும், ஆலயத்துக்குரிய பலிகளாக செலுத்தணும், ஆசாரிய முறைகள் நடக்கணும், நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு திரும்ப சட்டத்திட்டத்தை நியமனம் பண்ணார். நெகேமியா ஒரு தலைவன். அல்லேலூயா. ஒரு ராஜா கிடையாது, ஒரு பிரபு மாதிரி. ஆனால் அவர் வந்து இப்படிலாம் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்புறம் சுவிசேஷ வழிகள், அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு என்ன செய்யணும், ஆகாரம். ஆனால் நம்முடைய தசமபாகத்தில் ஒன்றை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இதை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஒரு அடிப்படையில் இருக்கு. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் வானத்தின் பலகணிகளை திறப்பேன்னு சொல்றாரு. ஒன்று சொல்றாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு சின்ன எஸ்தர் எங்கே போனா, ஒரு சிறைபிடிக்கப்பட்டு என்ன செய்தோ அங்கே தேசத்துக்கு போறா, சிரியா தேசத்துக்கு போறா. அங்கே சூசான் அரண்மனையில் ராணியாக உயர்த்தப்படுகிறார். வானத்தின் பலகணிகளுக்கு அவள் திறக்கப்படுகிறார். அல்லேலூயா. யோசேப்பு போறான், அதே போல் யாக்கோபு போறான், வெறுங்கையாய் போனான். வரும்பொழுது கோடும் தடியும் 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். அதான் வானத்தின் பலகணிக்குரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஒரு அறிவசம். அல்லேலூயா. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். நீங்கள் வேலைக்கு போறீங்க, அந்த இடத்துல வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். ஒரு புதிய காரியத்தை செய்றீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கையில் எல்லாமே கிடைக்கும்படி செய்கிறார், தயவு கிடைக்க பண்றாரு. இதெல்லாம் வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று செரியில் கர்த்தர் பூமியின் கனியை, 2வது சொல்ல, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன்னு சொல்றார். பூமியின் கனினா உங்கள் விளைச்சலை, எதனால உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அந்த பூச்சியை நான் என்ன செய்வேன், கண்டிப்பேன்னு சொல்றார். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. நீங்கள் நிலத்தை விதைச்சிருப்பீங்க, அது அழிஞ்சு போயிடும். ஏன் அழிஞ்சு போகுது? ஒரு பூச்சி வந்து அடிச்சு போட்டு போயிடுது. அது கொஞ்சம் விளைஞ்சி அறுக்கிற நேரம் பார்த்து பூச்சி வந்து அடிச்சு போயிடுச்சு, விளைச்சலாம் கெட்டு போயிடுச்சு. அந்த பூச்சிகளெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பார். எதனால? நம்ம இங்கே போடுகிற காணிக்கையிலையும் தசம்பாவத்திலையும் ஆண்டவர்கள் விளைச்சலாம் தண்டிப்பார். நமக்கு வருகிற வியாதியை தண்டிப்பார். இது நீங்கள் போடுற காணிக்கை கிடையாது, அது ஒரு தியாகம், சாக்ரிஃபைஸ். அதில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அதில் நீங்கள் கடினம் உழைச்சி தான் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து போடுறோம், எல்லோரும் தியாகம் பண்ணி தான் போடுறோம். அல்லேலூயா. இப்போ நானுமே அதுக்கு எனக்கு அதே சட்டம் தான். உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் கிடையாது. உங்களை காட்டில் நான் தான் அதிகமாக சட்டத்தை கடைபிடிக்கணும். உங்களை காட்டில் நான் தான் கரெக்டாக எல்லாத்தையும் செய்யணும். தசமாக கொடுக்கணும், காணி கொடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி தான் நான் அல்லேலூயா. வெளில நான் பாஸ்டாக இருக்கிறேன், இந்த மூலிகை தான் செய்கிறேன், என்னால் முடியாது, நானே நிறைய கடன் வாங்கி சர்ச்சை கட்டிட்டேன், வீட்டை கட்டிட்டேன், இன்னும் அந்த கார் வர வாங்கி ஊழிக்கு தானே காரை வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் இப்போ ஆண்டவர் ஏமாத்தலாம். நீ கார் வாங்குவியோ, வண்டி வாங்குவியோ, நீ வீடை கட்டுவியோ, சர்ச்சை கட்டுவியோ, அல்லது ஊழியம் செய்வியோ, ஊழியம் செய்ய மாட்டேயோ, எனக்குரியதை கொடுத்தா தான் நீ உடனே ஆசிரியர் எனக்கே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இல்லை நீ 10 பேருக்கு அன்னதானம் கொடுப்பியோ, கொடுக்க மாட்டேயோ, உன் தசமபாகத்தை எடுத்து நீ கரெக்டாக கொடுத்துறே மாதிரி. அல்லேலூயா. உனக்கு காணிக்கையும் கொடுக்கறத கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. நீ அதுக்கு கொடுத்தேன், இது கொடுத்தேன், நீ ஏமாத்துற வேலை என்கிட்ட வச்சுக்கிட்டாவே மகனே, நீ அப்படி வச்சுக்கிட்டா நானும் நீ ஏமாந்து போவாய். அப்படி என்னை பார்த்து சொல்லுவார், உங்களை பார்த்து சொல்ல மாட்டேன். புரியுதா? அப்ப எனக்கு அதே சட்டம் தான். நான் ஆண்டவரே அது கொடுத்தேன், எது கொடுத்தேன், நீ எது கொடுத்தாலும் இந்த காரியத்தை ஒரு தசமாகணும் ஒன்று கடவுளை கற்றுக்கொடு. அப்புறம் ஊழியர்களுக்கு மற்றவர்கள் கொடுக்குறது கொடு. அல்லேலூயா. ஸோ அதை ஒரு ஒழுங்கை நமக்குள்ள கொண்டு வர கடவுள் எப்பவுமே ஒழுங்கை நியமனம் பண்ணுறார். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு நம்ம கண்டவங்க வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட முடியுமா? இஷ்டமாக கண்டமான வீட்டுக்குள்ள தூங்க முடியுமா? அடித்து வரைச்சிடாது. அப்போ நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு இருப்பிடம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ அந்த இதை நம்ம ஒரு ஒழுங்கு, நம்முடைய ஒழுங்குக்கு நம்ம வரும் பொழுது நான் இஷ்டம் போல் நான் இருப்பேன், இஷ்டம் போல் நான் அலைவேன், இஷ்டம் போல் நான் திருவேன், இஷ்டம் போல் கொடுப்பேன் அப்படி இல்லை. நமக்குள்ள தசமாக காணிக்கை கற்றுக் கொடுக்குற காரியம்
இதெல்லாம் செய்வேன், கர்த்தரை வர்ஷிக்கப்படுவார், விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, திராட்சை கொடி பலம் இல்லாமல் போகாது. அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க மாட்ட, நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் வயலிலும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. அல்லேலூயா. நீ நிரம்புவோம், உனக்கு ஒரு சேதமும் வராதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது கெட்டு போவதில்லை, வீண்மா போவதில்லைன்னு சொல்றாரு. நீ நஷ்டப்பட்டு நீ போவதில்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எதன் பொழுது நம்ம ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பகுதி நம்ம கொடுக்கும் பொழுது 9 பகுதியும் காக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இந்த ஒரு பகுதி நமக்கு எவ்வளவு தேவை இருக்குடான்னு நினைப்போம். ஆனா இந்த 9 பகுதியும் அடிக்கிறதுக்கு பிசாசு நம்மளை தேடி வருவான். பிசாசு அடிக்கிறவனும் கொள்ளவும் திருடவனா இருக்கிறான். நம்ம நினைப்போம் நம்ம 9 பிள்ளைகள் நம்ம கர்த்தரை கொடுக்க நம்ம மிச்சம் நினைப்போம். இந்த பாக்கெட்ல போடுறோம், அந்த பாக்கெட்ல ஒழுகி போயிடும், சேர்த்து ஒழுகி போயிடும். 9 எடுத்துட்டு போயிடும். 9 என்ன செஞ்சிடும்? இந்த பாவம் சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க. 9 என்ன ஒன்றை கொடுக்குறேன்னா என்ன செஞ்சிடும்? 9 தூக்கடா. வீடு திறந்து போடப்பட்டோம், பிசாசு உள்ள பூந்துருவோம். ஆண்டவர் ஆண்டவர் என்ன ஆண்டவர் எப்படி 9 போச்சேன்னு? நீ தானே எனக்கு ஒன்று கொடுக்க, நீ அந்த வாசலை போட்டிருக்காரு தான் ஒன்றை கேட்குறேன். நீ அங்கே தியாக பலி, அந்த அது ஒன்றுங்கிறது பலியை பிடிக்கிறது. அல்ல ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டார்ல. இப்போ ஆண்டவரோடு மனுஷன் போய் சேரணும்னா, உறவாடணும்னா எதை என்ன வேணும்? அங்கே ஒரு பலி ஆடு அடைக்கப்படணும். அந்த ஆடு தான் இயேசு. அது 10ல் 1. அதாவது இயேசுவா முதல் பலனா அங்கே அடிக்கப்பட்டார் சிலுவையில். நம்ம சிலுவையில் 2வது சிலுவையில் இதாக அடிக்கப்பட்டார் அவர் நேரடியாக. ஆனால் முதல் ஆட்டுக்குட்டி இயேசுவுக்கு சமணமாய் அது இயேசுவை போல காட்டுகிறது. இது உலகம் தோன்றதுக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டது. பூமியெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதுவே இயேசுவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அங்கே ஒரு தியாகம் செலுத்தப்பட்டுருச்சு. அல்லது ஏன் அங்கே ஏன் ஒரு தியாகத்தோடு கடவுள் ஆரம்பிக்கிறார்? ஏன்னா அந்த சத்துரு நெருங்க முடியாத அளவுக்கு அங்கே நமக்கு செப்பரேட் ரத்தம் அப்படின்னு நம்ம பாதுகாக்கிறது. அல்லேலூயா. நம்ம பிளட்லாம் எதில் ஓடுது? சரி, நம்முடைய உடம்பெல்லாம் எதில் ஓடுது? உடம்புக்குள்ளே ஓடுறதெல்லாம் பிளட்டு. அல்லேலூயா. நம்ம உடம்பே பிளட்ல தான் இயங்குறது. அல்லேலூயா. அந்த ரத்தத்தையே சிந்தி நம்மளுக்கு ஒரு கேர் பண்ணுறாரு. அல்லேலூயா. இப்போ ஏதேன் தோட்டத்தில் நம்ம ஏதேன் தோட்டம் தங்கம் விளைஞ்சிச்சு, பொண்ணு விளைஞ்சிச்சு, வயிறு விளைஞ்சிச்சு, ஆசீர்வாதம்லாம் விளைஞ்சிச்சு. ஆனால் அதை திரும்ப மனுஷன் எடுக்க முடியல, ஏன்னா பாவம் செஞ்சதுனால. இப்போ ஆட்டுக்குட்டியை அடின்னு சொல்றாரு. அதான் ஆவேல்ட்டையும் காயிட்டையும் ஆண்டவர் பேசுறாரு. உன்னுடைய பலனை நீ கொண்டு வா. அப்போ பொழுது நீ அங்கே கர்த்தருக்கு தியாக பலியாக அங்கே வேர்வை சிந்தி நீ பலனை கொண்டு வந்து என்னுடைய ஆல்டருக்கு நீ வைக்கும் பொழுது, நான் அதை பெற்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, அங்கேருந்து நான் திரும்பமாக என்னுடைய பிளஸ்ஸிங் உனக்கு வரலாம். அல்லேலூயா. என் திரும்பமாக என்னுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரணும். திரும்பமாக என்னுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்வ. திரும்பமாக தேவனோடு நீ உறவாடுவ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இது ஒரு ஐக்கியத்தை நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஐக்கியத்தை நம்ம காட்டுகிறது. அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட இன்னும் நம்ம கிட்டி சேருகிறோம். நம்முடைய பலியோடு நம்முடைய இதயத்தை தான் கொடுத்துட்டோம். நம்முடைய பலியை நம்ம கொடுக்குறோம். அவரோடு கூட நம்ம ஜாயின் பண்ணுறோம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ இது ஒரு கடவுள் ஏற்படுத்தி வைத்த ஒரு முதல் நியமனம். இது குறித்து நீதிமொழிகள் 3:3 சொல்கிறார். நீதிமொழிகள் 3:10 சொல்கிறார். என்ன செய்யப்படுறாங்க? அப்பொழுது நான் நிரம்பி வழிபடி செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது சரி நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்கிறார். பொருளாதார எல்லாம் விளைவிப்பதும் கனமன்னு சொல்கிறார். அப்பொழுது களஞ்சில் பூரமாக நிரம்புன்னு சொல்கிறார். சகல புரண்டோடுன்னு சொல்கிறார். அப்போ 2வது சுவிசேஷ வேலைக்காக நம்ம செய்கிற காரியங்கள். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷ ஊழியத்துக்காக. 2வது நம்ம தேவனுடைய சுவிசேஷம் பாடுறது. இந்த முதல் தேவனுக்கு கொடுக்குறோம், அதன் மூலமாக சுவிசேஷம் கொடுக்கப்படும். இன்னும் சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய வாசல்களை திறக்கும் பொழுது கர்த்தர் நமக்குன்னு வாசல்களை திறக்கிறார். அல்லேலூயா. வழிகளை திறந்து ஒரு பெரிய ஒரு அபண்டன்ஸை கட்டளையிடுகிறார். பழைய ஏற்பாட்டில் தான் 10ல் 1. ஆனால் புதிய ஏற்பாட்டு வரும்போது என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். கொடுக்கிற இடத்துல பிரியமா இருக்கிறான்.
இப்போ சொல்ற 6:6 சொல்ற இப்போ 10ல் 1 தானே அப்படிங்கும்போது பரிசையர் சதுசேயனா கரெக்டாக கட்டிடுவாங்க. அல்லேலூயா. நம்மளை காட்டிலும் யார் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னா இந்த சதுசேயர் பரிசேயர். அவங்க வந்து கர்த்தருக்குரியதை வந்து தொடமாட்டாங்க. அப்படியே சீரகத்தில் இருந்து சின்ன கடுகு ஒரு வரைக்கும் கரெக்டாக கட்டிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறா என்ன, நீங்கள் அன்பை இறக்கத்தை விட்டுறீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டை சொல்லணும், அதையும் நீ செலுத்தணும் இதையும் நீ செலுத்துன்னு சொல்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் தேவர் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தசமாக கொடுக்கல சொல்லலைன்னு சொல்லி இருக்கலாம், அது தப்பான கருத்து. ஆண்டவர் சொல்கிறார் நீ அதையும் செலுத்தி இதையும் செலுத்து சொல்கிறார். லூக்கா 23 சொல்கிறாரு, மத்தேயு புஸ்தகத்தில் சொல்கிறாரு. அதை எடுத்து வாசிக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ நேரம் வரும். அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் கண்டிப்பாக நீ இதையும் இறக்கத்தை நீதியும் தசமா இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நீதி இறக்கத்தை விட்டுறீங்கன்னு சொல்கிறார். இப்போ என்ன அர்த்தம்? நீ அதையும் செலுத்தணும் இதையும் செலுத்தணும்னு சொல்கிறார். அதையும் விட்டு விடாதீர்கள், இதையும் நீங்கள் என்ன செய்யுங்க செலுத்துங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்துக்கு இந்த காரியத்தை அப்படியே நம்ம செய்யணும். அல்லேலூயா. பாருங்க மத்தேயு 23:23 மாயக்கார வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் உற்றத்திலும் வெந்தயம் சீரகம் தசமாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கும் விசேஷித்த வகைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் குருடரான வழிகாட்டிகளே சொல்றாரு. அப்ப நீ இவைகளையும் செய்யணும் அவைகளையும் செய்யணும். என்ன ரெண்டையும் செய்ய சொல்றீங்களே? ஒன்று காணிக்கையாக கொடுத்துட்டு நாங்கள் தாய் தப்பனை கனமான மாட்டோம், நீதி இறக்க செய்ய மாட்டோம்னு சொல்லி தப்பு தப்புண்டா நடப்போம், அதையும் நீங்கள் செய்யாமல் விட்டுக்கூடாதுன்றாரு. அப்போ ரெண்டையும் நீ ஈக்குவலாக இருக்கும். பரிசுத்தமாக ஆண்டவர் பிரியமாகவும் இருக்கணும், காத்திருந்து காணிக்கையும் கொடுக்கணும். இல்லையா? ஏன் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட காணிக்கை எதிர்பார்த்தாரு? நம்மளை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் நம்மகிட்ட வாங்கி அவர் பையன் நிரப்பணும். கண்ணமுடி ஜோபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பையில ஒரு கட்டு 50,000 கட்டு வைக்க முடியும். அல்லேலூயா. ரகசியமாக ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறவனே எப்படி வீட்டுக்குள்ளே தள்ளிடுறான். தான் 2,000 3,000 எத்தனை ஓட்டு இருக்குது அப்படின்னு தள்ளிடுறாங்க. ஆனால் அதை காட்டி நம்ம வாங்க போகிறதில்ல, சிலத்தருக்கு நான் வாங்கினதில்லை. ஆனால் பரலோகத்துக்கு எஜமானன் நம்முடைய தேவைகளை அவர் வைக்க முடியும். ஆனால் எப்போ வைப்பாரு? நீ சிறிய வாசலை தர நான் பெரிய ஒரு அபடன்ஸ் ஒன்று கட்டாயிட்டு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. இதில் நீ உண்மையாக இருக்கிற, இது வந்து கடவுள் இந்த நீ வந்து உண்மையாக இருந்து இதை வந்து கரெக்டாக நீ செய்யறியா பார்க்குற. அப்போ ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் திடீர்னு, நீ அதை கண்டமானி செலவிச்சோ மனசு பண ஆசையில் போய் நீ பாதாளத்தில் போயிடக்கூடாது. புரியுதா? ஒருத்தர் ஆண்டவரை தேடாமல் கோடீஸ்வரனா இருக்கிறான், அவனை பற்றி இல்லை. அப்புறம் ஆண்டவரை தெரியாதவரே கோடீஸ்வரனா இருக்கிறான், அவங்களுக்கு வேற இடம். ஆனால் ஆண்டவரை தெரிந்த பிள்ளைகள் நம்ம கொஞ்சத்தில் அந்த கொஞ்சம் தசமாகத்தை உண்மையாக இருக்கிறோமா, அந்த ஒழுங்குக்கு வரோமா, அது நம்ம பணத்தை நம்பி போயிடுறோமா, அதையும் பார்க்குற. நமக்கு ஆண்டவர் வந்து கொஞ்சமாக கொடுத்து பார்க்குறாரு. கொஞ்சமாக நீ வந்து இன்க்ரீஸ் பண்ண உன்னுடைய தசமாகத்தையை காணிக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண அளவுக்கு அதிகமாக கொடுத்து நம்ம உண்மையில உள்ள மாத்திர நம்ம பணத்தை கொடுத்து நம்மளை பாதாளத்துக்கு தட்டுறதுக்கல்ல. புரியுதா உங்களுக்கு? பணம் திடீர்னு நம்ம கையில் வந்துடுது, 10 கோடி ரூபா வந்துட்டு என்ன செய்யணும் தெரியல, பின்வாங்கி போயிடக்கூடாது. இப்போவே நீ கொடுத்து ஆண்டவருக்கு கொடுக்க, ஆண்டவர் ஊழியர்களுக்கு கொடுக்க, ஆண்டவருக்கு தேட, இப்படியே மனசை செட் பண்ணி வச்சுட்டேன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் அதில் உண்மையா கர்த்தரை தேடுறதுக்கு இப்படி ரோடு நீ இருப்பேன். ஒரு அலையிலேயா ஒரு சில வேலை கிடைச்சாலும் போயிடுவாங்க பார்த்தீங்களா? சிலர் பொண்ணு கிடைச்சாலும் போயிடுவாங்க, சிலர் சோப்பு கிடைச்சாலும் இப்போ சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மைண்டன் அந்த கீப்பப் பண்ண தெரியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க எப்படி ஆண்டவரை தேடன்னு தெரியல, அதனால போயிடறாங்க. ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா போயிடறாங்க. அடுத்து நிறைய ஆசீர்வாதம் இருக்கு ஐயா, நித்திட்டு பெரிய ஆசீர்வாதம்லாம் இருக்குது. நீ சுகத்தை பெற்று போயிட்டு, வேலை கிடைச்சாலும் போயிட்ட, சின்ன வருமானம் வந்தானே போயிட்டு, ஒரு டபுள் வருமானம் வந்தானே போயிட்ட. ஆனால் இதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம், காலமெல்லாம் நம்மளை பூசிக்கிறவர், காலமெல்லாம் தாங்க வச்ச ஸ்தோத்திரம். அதை சொல்கிறாரு பாருங்க. அப்போ நான் இப்போ நம்ம இதை எடுத்து இதில் விட்டு பாருங்க, நமக்கு இதில் வந்து ஒரு சோதனை போல ஆண்டவர் காட்ட வச்சிருக்காரு. இதை நீ உண்மையாக இருக்கியா, அவனை ஆசீர்வதிப்பதற்கு இதை ட்ரைனிங் கொடுக்குறாரு. இதை நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அது ட்ரைனிங்னா நமக்கு சரியான ட்ரைனிங் சிலர் கொடுப்பார். ஒன்று நம்ம பாதி கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லோரும் இப்போ வந்து ஊழியக்காரங்களோ அல்லது பெரிய வசதி படைத்தவங்களோ அவங்க தசமாக கண்ணி கொடுக்குறாங்க, ஆண்டவருக்கு அள்ளி கொடுக்குறாங்க நினைப்போம் இல்லையா? ஆனால் ஒரு காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டாங்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் தசமாவத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஒரு சில ஊழியக்காரர் சொல்கிறார்,
நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு காரில் போகிறோம், நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்கா, நல்ல கடவுள் எல்லாம் கொடுத்து நாங்கள் ஒரு நாள் இந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியல, ஆனால் தசமபாகத்தை கொடுத்தோம். வீட்டுக்காரன் வந்து வீட்டில் சத்தம் போடுவானா, ஆனால் தசமபாகத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இல்லையா? ஒரு ஊழியக்காரர் 1 கோடி ரூபாய்க்கு ஆரம்பிச்சிருக்காரு. சொல்கிறாரு, வீட்டு வாடகை கொடுக்க வீட்டு ஓனர் வந்து வெளியே சத்தம் போடுறான். அப்போ கூட இருந்து போய் ட்ராயர் தந்து பார்த்தா 2000 ரூபா வீட்டு வாடகை இருக்குது. என்னென்ன இப்போ 2000 ரூபா வீட்டு வாடகை இருக்குது, நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல, ஏன் உங்கள் வீட்டு ஓனருக்கு சத்தம் போட்டு போயிடான்? இல்லைப்பா அது தசம்பாவம்பா, அதை எடுக்கக்கூடாதுப்பா. உண்மையாக இருக்குங்களா? இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாரும் செல்ல முழுங்கிடும். அன்றைய தேவை இருந்தால் ஆஸ்பத்திரி செலவாது. இல்லையா? இப்போ நம்மளும் அப்படி தான். இப்போ லோன் கட்ட வேண்டி இருக்குது, நான் லோனை கட்டி விடுறா அப்படின்னு. இல்லையா? சிலர் எங்களுக்குமே அப்படி சோதனை தான். 3 லோனில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தசம்பாவத்தை கடவுளுடைய கிருபையினால கொடுக்க வச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காணை கொடுக்க வச்சுட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு அது நான் கொடுக்க, இது வந்து சாதாரணமான காரியம் தான். இது வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் தான். இது ஒரு மிகப்படி நான் சொல்லலை. நீங்கள் கொடுக்குறத நான் சொல்கிறேன். நான் கொடுக்குறேங்கிறதுக்காக சொல்லலை, என்னை தாழ்த்துக்கிறேன். ஆனாலும் நம்ம இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். அல்லேலூயா. நமக்கு தேவைகள் ஏகப்பட்ட கடன் எல்லாம் வாங்க சொன்னது யாரு? கர்த்தர் வாங்கிட்டா. இதோ ஸ்பீக்கருக்கு வாங்கிட்டோம், காருக்கு, வீட்டுக்கு, சர்ச்சு கிடக்கும் வாங்கிட்டோம். இதோ ஒரு நம்ம ஆசைப்பட்டு சில காரியம் வாங்கிட்டோம். ஆனாலும் நான் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுறார். சரி, கடன் எல்லாம் அடைப்பேன். ஆசைப்பட்டு வீட்டை கட்டிட்டோம், ஆசைப்பட்டு வண்டியை வாங்கிட்டோம். உன்னை வாங்க சொன்னா, நீ சைக்கிள் போனாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், காரில் போனாலும் ஆசீர்வதிப்பேன். சரி, கடன்